தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா 1598 சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து டிஆர்பி தரப்புலேருந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பார்த்தோன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டான trb.tn.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க், நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ். இதுக்கான கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் மாஸ்டர், மியூசிக் டீச்சர், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1598 கேட்டகரிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 31/3/2021 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/4/2021 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா 27/8/2021 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் படி வந்து எந்தெந்த ஜாப் கேட்டகரிக்கு எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 40 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸாக வந்து அதாவது வயது வரம்புலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா a certificate in needle work and dressmaking higher grade and embroidery higher grade அல்லது டிப்ளமோ இன் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ட்ரெஸ்மேக்கிங் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட் மாஸ்டர் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அல்லது டிப்ளமோ இன் பெயிண்டிங் ஆர் டிப்ளமோ இன் டிராயிங் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆர் ஏ டிப்ளமோ இன் பெயிண்டிங்ஸ் ஆர் கமர்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர் மாடலிங் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஹையர் கிரேட் இன் ஃப்ரீ அண்ட் அவுட்லைன் அண்ட் மாடல் டிராயிங் ஆர் கவர்மெண்ட் டிப்ளமோ இன் டிராயிங் ஆர் எ சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் மாமல்லபுரம் அண்ட் டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட்ஸ் இந்த கோர்ஸை முடிச்சவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எ டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர் ஏ டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்டட் பை த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் த பாரதியார் யூனிவர்சிட்டி ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ் இஷ்யூடு பை த அதர் யூனிவர்சிட்டி. அதாவது ஃபைன் ஆர்ட்ஸில் டிப்ளமோ அல்லது டிகிரியை முடிச்சவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் டீச்சருக்கான ஜென்ரல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வித் மியூசிக் ஆஃப் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு பை த யூஜிசி அல்லது சங்கீத பூஷணா ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அல்லது சங்கீத வித்வான் டைட்டில் இன் த மியூசிக் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அல்லது சங்கீத சிரோன்மணி ஆஃப் த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அல்லது டிப்ளமோ இன் மியூசிக் ஆஃப் த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அல்லது கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஹையர் கிரேட் இன் மியூசிக் வித் 40% இன் மியூசிக் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் செப்பரேட்லி அண்டர் த டைவர்சிஃபைட் கோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் அவார்டட் பை த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அல்லது டீச்சர் சர்டிஃபிகேட் இன் இந்தியன் மியூசிக் இஷ்யூடு பை த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இந்த கோர்ஸை முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து 50% மார்க்ஸோட பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஹையர் செகண்டரி அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 2 இயர்ஸ் டியூரேஷன் உள்ள சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸை முடித்தவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியர் எஸ்டி அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 31/3/2021 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 மணி நேரம் இதுக்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கெசட் நம்பர் 2 டேட்டட் 5/1/2015 இதில் வந்து கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்லேயும் வந்து அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.